வணக்கம் நண்பர்களே. உழைக்க தெரியாத முட்டாள்டா நீ அப்படின்னு 18 வயசு இளைஞனை அவங்க அப்பா திட்டுறாரு. தோல்விக்குனே பிறப்பெடுத்த துரதிர்ஷ்டக்காரன்டா நீ அப்படின்னு அவருடைய நண்பர்கள் எல்லாமே அவரை கேலி பேசி சிரிக்கிறாங்க. அந்த இளைஞன் அடைந்த தொடர் தோல்விகளை உலகத்துல வேற யாராவது அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எப்பவோ அவங்க தற்கொலையே செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அத்தனை தோல்வியையும் உள்ள வாங்கி கடைசியில ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை தனக்குன்னு உருவாக்கின அந்த மனிதன் சாய்கிரா ஹோண்டா. தன்னோட வாழ்க்கை அனுபவத்துல வெற்றி அப்படிங்கிறது 99% தோல்விதான் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னார். டொயோட்டா கம்பெனிக்கு பிஸ்டன் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் மாணவராக இருந்த சாய்கிரா ஹோண்டாவோட பெரிய கனவு. ஆனா யாருக்காகவும் அந்த மாணவன் காத்திருக்கல. அப்பாவுடைய திட்டு, சக மாணவர்களோட கேலி கிண்டலுக்கு நடுவுல உலோகத்தை உருக்கக்கூடிய ஒரு தொழிற்கூடத்தை 1928ஆம் ஆண்டு உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த தொழிற்கூடத்துல இரவு பகலா உழைக்கிறாரு. ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு உருவாக்குன ஒரு சாம்பிள் பீஸை எடுத்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட டொயோட்டா நிறுவனத்துக்கு போறார். ஆனா அங்க போனா என்ன நடக்குது, நாங்க எதிர்பார்த்த தரத்துல நீங்க கொண்டு வந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய என்ஜினியர்கள்லாம் அதை நிராகரிச்சிடுறாங்க. இப்போ அவரு கனவுடைய முதல் திட்டம் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. மனம் ரொம்ப பாரமா இருக்கு அவருக்கு. ஏன்னா திரட்டி வச்சிருந்த முதலீடு மொத்தமா வீணாகிடுச்சு. எல்லாருமே பழையபடி தங்களோட கேலிகளை அவரை நோக்கி பொழிய ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்க என்ன வேணும்னு சொல்லிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பக்குவத்தோட அந்த ஹோண்டா மறுபடியும் முயற்சிக்கிறாரு. மேலும் பல மாதங்கள் ரொம்ப விடாப்படியா உழைக்கிறாரு. அவர் உருவாக்கின இன்னொரு பிஸ்டனை அதை சாம்பிள் எடுத்துட்டு அதே டொயோட்டா நிறுவனத்துக்கு போறாரு. அடுத்த முறை இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு டொயோட்டா நிறுவனம் அவருடைய ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் மேற்கொண்டு தயாரிப்புக்கு ஒப்பந்தமும் கொடுக்குறாங்க. இப்போ அவர் மனசுக்குள்ள சின்னதா ஒரு வெற்றி கழிப்பு இருந்தாலும் ஓரளவுக்கு பெரிய தொழிற்சாலையை கட்டினா மட்டும்தானே அவங்க கேட்கக்கூடிய எண்ணிக்கையை நம்மளால தயாரிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு உடனே அந்த தொழிற்சாலையை கட்டுறதுக்கு திட்டமிடுறாரு ஹோண்டா. அந்த நேரத்துல தான் ஜப்பான் உலக போருக்கு தயாராகிட்டு இருக்கு. அங்க வரலாறு காணாத சிமெண்ட் தட்டுப்பாடும் இருந்துச்சு. எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கூட 10 மூட்டை சிமெண்ட் கூட அவருக்கு கிடைக்கல. இதை பார்த்து அவங்க அப்பா இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல, இப்போ கூட நீ ஒரு வேலையில போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம அவரை திட்டமும் செய்யறாரு. இப்படியே வாழ்க்கை முழுக்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டே தான் இருப்பியா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு அவருடைய உயிர் நண்பர்கள் எல்லாமே அவருக்கு அறிவுரையும் சொல்றாங்க. இவங்களுடைய கருத்துக்களுக்கு கொஞ்சம் கூட அவர் மதிப்பு அளிக்கவே இல்லை. அதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணார் தெரியுமா, சிமெண்ட் கலவைக்கு இணையான மாற்று கலவையை உருவாக்கக்கூடிய ஒரு முறையை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு ஹோண்டா. ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கங்க கடன் வாங்கி ஒரு சில மாசத்துலயே பெரிய தொழிற்சாலையும் கட்டி முடிச்சிடுறாரு. இப்போ தொழிலாளர்களை வேலைக்கு நியமனம் செய்யறாரு. அதுக்கப்புறம் பிஸ்டன் தயாரிக்கக்கூடிய தொழிலை அமர்க்களமா தொடங்குறாரு ஹோண்டா. கூடவே 2ஆம் உலக போரும் தொடங்குது. அங்க நடந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துல ஹோண்டாவோட தொழிற்சாலையில பெரும்பகுதி உடஞ்சு நாசமா ஆயிடுச்சு. இந்த ஹோண்டாவோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுன்னு தான் அவருடைய நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா தன்னோட மொத்த தொழிலாளரை திரட்டி தானே உள்ள இறங்கி சேதங்களை எல்லாத்தையும் சரி பண்றாரு. தொழிற்சாலையை மறுபடியும் இயக்கி காட்டுறாரு அந்த ஹோண்டா. பொதுவாகவே ஜப்பான் போன்ற நாடுகள்ல எல்லாம் நிலநடுக்கங்கள் அதிகமா வரும் இல்லையா. ஒரு நாள் திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வருது. அப்போ அவருடைய தொழிற்சாலை தரமட்டமா போயிடுச்சு. அடுத்த சோதனையும் இப்ப வந்துருச்சு இல்லையா. சரி, மொத்த தொழிற்சாலையும் திருப்பி கட்ட முடியாத நிலைமை. வேற வழியே இல்லாம உடைஞ்சு போன மெஷின், அப்புறம் அதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே கிடைச்ச விலைக்கு டொயோட்டா நிறுவனத்துக்கு விற்பனை செய்யறாரு ஹோண்டா. இப்படிப்பட்ட நிலைமையில உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நண்பர்களே, கொஞ்சம் நீங்களே நினைச்சு பாருங்க. அவர் எடுத்த முயற்சிகள் வீணா போச்சு, அவருடைய பணம் விரயமா போச்சு, அவருடைய நேரம் வீணா போச்சு. இந்த கஷ்டமான நேரத்துல கூட அவர் ஒண்ணு சொல்றாரு, நான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சா கொஞ்சம் கூட நான் கவலைப்பட மாட்டேன், இருக்கிற நிலைமையை எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் உலக போர் முடிஞ்சிருந்த நேரத்துல ஜப்பான்ல பொருளாதாரம் சாம்பலாக்கப்பட்ட காலகட்டம் அது. ஜப்பான் முழுவதுமே பெட்ரோல் தட்டுப்பாடு, கார்கள் எதுவுமே ஓடல. இந்த நேரத்துல மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க, சைக்கிள் எடுத்து பயணிக்கிறாங்க. ஆனா இந்த ஹோண்டா மட்டும் என்ன பண்றாரு, எதுவுமே பண்றதுக்கு வழி இல்லாம வீட்டுல உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்துல ஒரு சைக்கிள் நிக்குது. கொஞ்சம் தூரத்துல புல்லு வெட்டக்கூடிய ஒரு மெஷின், அந்த இயந்திரம் அங்க இருக்கு. அந்த புல்லு வெட்டக்கூடிய இயந்திரத்துல இருக்கிற மோட்டரை கழட்டி இந்த சைக்கிள்ல ஃபிட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா அவருக்கு தோணுது. அடுத்த நொடி அந்த காரியத்துல இறங்குறாரு. அந்த புல் வெட்டக்கூடிய இயந்திரத்துல இருக்கிற மோட்டரை கழட்டி தன்னோட சைக்கிள்ல பொருத்திடுறாரு. அந்த நொடியில தான் உலகத்துடைய முதல் மோட்டார் சைக்கிள் உருவாக்கப்படுது.
இப்போ அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆனந்தமா அந்த ஊரை சுத்தி வராரு ஹோண்டா. அதை போல எங்களுக்கும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி மக்கள் அவரை மொய்க்க தொடங்குறாங்க. ஆனா அந்த மனுஷன் எல்லாருக்குமே சளைக்காம செஞ்சு கொடுத்தாரு. அதோட விளைவு என்னாச்சு தெரியுங்களா? அந்த ஊர்ல மோட்டார் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. இதையே பெரிய தொழிலா மாத்தினா என்ன அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாரு ஹோண்டா. கையில பணம் இல்லை, வங்கி எதுவுமே கடன் தர தயாராகவும் இல்லை. ஹோண்டா ரொம்ப துரதிருஷ்டக்காரன் இல்லையா? எல்லாரும் வழக்கம் போல அதையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவும் அந்த மனுஷன் கலங்கல. தன்னோட தொழில் திட்டத்துக்கு பண உதவி செய்யறதுக்கு வேண்டுகோள் விடுக்கிறாரு. யாருக்கிட்ட அப்படின்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய 18,000 சைக்கிள் கடைக்காரங்களுக்கு கடிதம் எழுதுறாரு. கையாலேயே கடிதம் எழுதுறாரு. முதலீடு செய்யும் சைக்கிள் கடைக்காரங்க மோட்டார் சைக்கிளை விநியோகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறாரு. இந்த அறிவிப்பை கேட்டதும் கிட்டத்தட்ட ஒரு 5,000 சைக்கிள் கடை உரிமையாளர்கள் முன்னால வந்து அவருக்கு பண உதவி செய்யறாங்க. இந்த நேரத்துல தான் மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஹோண்டா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் உதயமாகுது. இப்போ முதல்ல ஒரு மோட்டார் சைக்கிள் தயாரிக்கிறாரு. அது சம்பந்தமா நிறைய விமர்சனங்கள் வருது. அப்போ தானே போய் அந்த உலோகத்தை உருக்கக்கூடிய தொழிற்சாலையில அமர்ந்து அழகான வடிவமைப்புல பயங்கரமான மோட்டார் சைக்கிள் வகைகளை தேர்ந்தெடுத்து அதையும் உருவாக்குறாரு. அவமானத்தை கொடுத்த தொடர் தோல்விகளுக்கு பின்னால மிக பெரிய ஒரு வெற்றியை சாய்கிரோ ஹோண்டா அடைகிறாரு. இன்றைய காலகட்டத்தில் ஹோண்டா மோட்டார்ஸ் ஒரு வருஷத்துக்கு சுமார் 2 கோடி மோட்டார் பைக்குகளை தயாரிச்சிட்டு இருக்காங்க. உண்மையாவே அவருடைய விடாமுயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு தாங்க இது. முயற்சியை மட்டும் மூலதனமா வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையை மனசுல வச்சு வைராக்கியத்தோட உழைக்கிற எல்லாருக்கும் வெற்றி கண்டிப்பா கைகூடாம போகவே போகாது நண்பர்களே. தெளிவா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதே போல அடுத்து ஒரு வெற்றி கதையோட மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.